எஸ்எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய பேர் சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. என்னென்னா நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சார். போகும்போது பார்த்தீங்கன்னா அது திரும்பி எஸ்ஐபின்னு கேட்குது. அப்புறம் மந்த்லியா இல்லை இயர்லியா இல்லை வீக்லியா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்குது சார். எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வாக் த்ரூ பண்ண முடியுமா? அதை எப்படி எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வாக் த்ரூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாமே, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், மொபைலில் ஜீரோதா அப்படிங்கிற ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எப்படி நீங்கள் எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான தெளிவு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அகைன் நான் சொன்ன மாதிரி தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கிளாரிஃபிகேஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ்எஸ்ஐபி எப்படி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, கொஞ்சம் ஒரு டெமோ மாதிரி கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. சரி, அதுதான் நான் பார்த்தேன். என்கிட்ட ஜீரோதா அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். டிஸ்கவர்னால் உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த டேட்டா இதில் வந்துடும். ஓகே, நம்ம ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஈக்விட்டியை கிளிக் பண்ணும். ஈக்விட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, செக்டரல், லார்ஜ் அண்ட் மிடில், ஃபோக்கஸ்டு, ஹைப்ரிட் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம இப்போ லார்ஜ் கேப் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோன்றதால நம்ம லார்ஜ் கேப்பை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே லார்ஜ் கேப் அங்கே வந்துடும். லிஸ்ட்டு, ஃபுல் லிஸ்ட்டு வந்துடுதா? இப்போ இதில் நம்ம என்ன நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப், அதை பற்றி தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம்ல, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், 2 இருக்குது. பை இருக்குது, எஸ்ஐபி இருக்குது. எஸ்ஐபி தான் நமக்கு வேணவே வேணாமா சார், விட்டுடுங்க. பை. ஓகேங்களா? பை கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் போடணும். அது 5000 தான் ஜென்ரலாக அக்செப்ட் ஆகணும் நினைக்கிறேன். ஸோ 5000 அப்படின்னு கொடுத்துட்டு பை ஆச்சா, ப்ரொசீட், இன்வெஸ்ட், பே நவ், பே பண்ணணும். அவ்வளோதான். சம்திங் பண்ணுறாங்க, விட்டுடுங்க, அது டோன்ட் வரி. பை தான் ஒன்று. பை கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பேமெண்ட், எந்த ஃபண்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த காலத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், கீழே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற காலம் இருக்கா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற காலத்தை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ஃபண்டோட பேர் வந்துடும். அதில் ஆதித்ய பிர்லான்னு நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், கீழே பாருங்கள், பை மோர் அப்படின்னு கொடுத்துருக்கா? அந்த பை மோரை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ எஸ்ஐபின்றதோ மந்த்லின்றதோ இயர்லின்றதோ அது எதுவுமே வராது. பை மோர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதான். 2000 போடுறேன், சும்மா 1000 இஸ் ஓகே, சும்மா 2000 போடுறேன். அப்போது இதில் பை, பே வயா காயின், யூபிஐ அப்படி அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பை அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட், இன்வெஸ்ட், அவ்வளோதான். இப்போ பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சம்திங் ஏதோ பிரச்சனைக்கு இப்போ அப்போ ஏதோ சர்வரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அது டோன்ட் வரி. அதனால் பை மோர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஃபண்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த ஃபண்டுக்கு போய்டும். அதே ஃபோலியோலையும் போகும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் எஸ்எஸ்ஐபியில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். எஸ்ஐபினா அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட நாளில் அது அறிவு விடாது அப்படிங்கிறதுனால எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்எஸ்ஐபியில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்தந்த நாளில் மார்க்கெட் டவுனாக இருக்கிறனால இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டில் போகும், அதே ஃபோலியோவில் போகும். கம்மியான விலைக்கு என்னையுமே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு மாதிரி கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை இதில் கூட இன்னும் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இந்த மாதிரி இன்னும் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் காலத்தில் போடுங்க. நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய்.